வண்டி வாங்கி இப்பதான் பூஜை போட்டு எடுத்துட்டு வரோம். முத நாளே இப்படி புடிச்சா எப்படி சார்? சார் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். பிக்ட் ஆபீசர் வந்துட்டு பேசி சமாளிச்சிருக்கலாம். எங்க சுத்தம் ஃபைன் வாங்க விட மாட்டாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை? சார் நம்பர் பிளேட்டை மறைச்சு வண்டிக்கு மாலை போட்டுருக்காங்க சார். ரூல்ஸ் படி நம்பர் விசிபிளா இருக்கணும்ல சார், அதனாலதான் ஃபைன் கட்ட சொன்னேன். சார் இதுக்கு மேல எப்படி இருந்தா நாங்க ஃபைனை கட்டணும் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு என்னன்னு பில்ல சொல்லுங்க, நாங்க கட்டிடுறோம். அவங்கள விட்டுருங்க, இது பெரிய அஃபென்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இனிமே இப்படி பண்ணாதீங்க, சரி போங்க. எப்படி இருக்கீங்க? மீனா அவர் டியூட்டில இருக்காப்ல. இப்பெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் பாக்க மாட்டாரு. நீங்க ஃபைன் என்ன கட்டணும்னு சொல்லுங்க, கட்டிடுறோம். பரவாயில்லைங்க, ஃபைன்ல எதுவும் கட்ட வேணாம். நீங்க தெரிஞ்சு எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னைக்குதான் வாங்கணும். திருட்டு போன வண்டியை தேடிட்டு தான் இருக்கும். வெயிட் பண்ணிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாமே. அது சரி, அந்த வண்டி நார்த்து பக்கம் போய் நேரம் பிரிச்சே போட்டிருப்பாங்க. இல்லாத வண்டியை தேடிட்டே இருக்க வேண்டியதான். இவர் என் வண்டியை திருடினவங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கணும். டிரைவர் வேலையை விட்டு போலீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு போல. நமக்கு அவ்வளவு அறிவெல்லாம் இல்ல மீனா. ஆனா நமக்கு ஒரு தேவைன்னு வந்தா நம்ம தானே போய் நிக்கணும். வண்டி நல்லா இருக்கு. இன்ஸ்டால்மெண்டா? இல்லங்க, ஃபுல்லாவே பணம் கொடுத்து வாங்கிட்டோம். அதுவும் சரிதான். இப்ப பைக் லோன் எல்லாம் வாங்கணும்னா சேலரி டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ரெகுலரா ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும், இல்லனா ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும். அப்பதான் கொடுப்பாங்க. டிரைவர் வேலையில எப்ப காசு வரும் வராதுன்னு தெரியாதுல்ல. சீதா கூட ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவளும் ஆட்டோல தானே போயிட்டு இருக்கா. அப்படியா? நல்ல விஷயம் தாங்க. இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, இதையே வாங்கி கொடுத்துருங்க. பாக்கலாம். டூ வீலர் கம்ஃபர்டபுளா இல்லனா லோன் போட்டு ஒரு காரே வாங்கிடலாம்னு பாக்குறேன். அத வாங்கணும் இதை வாங்கணும் சும்மா வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது, செயல்ல செய்யணும். நம்ம போலாமா இல்லையா? ஒரு நிமிஷம், இந்த வண்டியாவது கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க கூட இருக்கிறவங்க எங்கேயாவது சண்டை எடுத்துட்டு வந்தா உங்க வண்டியை தூக்கிட்டு போறாங்க. மீனா அவர் அட்வைஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றின்னு சொல்லி நம்ம போலாம். வரும். சரிங்க. மாமா, எதுக்கு மாமா போய் சொன்னீங்க? நான் என்ன சீதா போய் சொன்னேன்? மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? அம்மாவோட கடை உங்களாலதான் திரும்ப வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மாமா. கோயில் மேனேஜர் தப்பானவர்னு கமிஷனர் கிட்ட நிரூபிச்சிருக்கீங்கன்னு கோகில் அம்மா இப்பதான் சொன்னாங்க. நான் கேட்டேன், உங்களாலதான் கடை திரும்ப வந்திருக்கு. அதுக்கு ஏன் மாமா போய் சொன்னீங்க?